அமர்வு கவிதை வாசிப்பு. இந்த அமர்வில் நம்முடன் 5 கவிஞர்கள் இணையவிருக்கிறார்கள். முதலாவதாக, நிலமும் மொழியும் தான் ஒரு இனத்தின் முதன்மை அடையாளம், அவற்றை செழுமையாக வைத்துக் கொள்வது மானுட கடமை என்பதை தன் கவிதைகள் வாயிலாக அழுத்தமாக பதிவு செய்பவர். வேட்டுவம் 100, புத்தர் வைத்திருந்த தானியம் உள்ளிட்ட 10 கவிதை தொகுப்பு, கிழவனின் காதல் என்கிற சிறுகதை தொகுப்பு, கொம்பேரி முக்கன் என்கிற புதினம் உள்ளிட்டவற்றை எழுதியவரும் தங்கலான் திரைப்படம் மூலம் பாடலாசிரியராகவும் களம் கண்ட கவிஞர் எழுத்தாளர் மௌனன் யாத்ரிகா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக, தமிழில் தலித் கவிதைகளின் முன்னோடி கவிஞர், இயக்கவாதி, மனித உரிமை போராளி, தமிழ்நாடு முழுவதும் அம்பேத்கரியத்தை பரப்புரை செய்பவர், போதி என்கிற இலக்கிய நிகழ்வை மாதந்தோறும் தனது வீட்டிலேயே நடத்தி வரும் எழுத்தாளர், ஆய்வாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் பெருமதிப்பிற்குரிய அரச முருகுபாண்டியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். என் கடலுக்கு யார் சாயல், புத்தனிலிருந்து சித்தனுக்கு திரும்புதல் ஆகிய கவிதை தொகுப்புகளை எழுதிய ஆசிரியர், எழுத்தாளர் முனைவர் தீபிகா நடராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக, இப்போதும் என்னையும் ஒருத்தி காதலிக்கிறாள், அவளை நானும் காதலிக்கிறேன், பிடிக்காதவர்கள் வேண்டுமானால் நாடக காதல் என தூற்றிக் கொள்ளுங்கள் என தன்னுடைய அழகியல் மொழியால் தனித்துவமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர், நிலாச்சோறு, லப்டாப், முற்றுப்புள்ளி, கீரனூர் சீமை, கருத்தி ஆகிய கவிதை தொகுப்புகளை எழுதிய கவிஞர் எஸ். உதயபாலா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக, கலை இலக்கிய செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நீலம் உள்ளிட்ட இதழ்களில், சினிமா, கவிதை உள்ளிட்ட களங்களில் கூரிய பார்வையை கொண்டு எழுதி வரும் தியாகு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக, கவிஞர் மௌனன் யாத்ரிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெய்பீம். எல்லாருக்கும் வணக்கம். கவிதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்த சொல்லிடுறேன். போன ஆண்டு வேர்ச்சொல் நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நூலை தான் கவிதையை மாற்றினேன். இந்த முறையும் அம்பேத்கருடைய ஒரு நூலை தான் கவிதையை மாற்றிருக்கிறேன். ஆனால் அது முழுசாக என்னால் மாற்ற முடியல, ஒரு முக்கால்வாசி மாற்றிருக்கிறேன். அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளும் அம்பேத்கருடையது. நான் அதை மொழி மட்டும்தான் கவிதையாக மாற்றிருக்கிறேன். இதை அவர் எழுதிய போது அது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய ஒரு நூல். அது அதாவது சாதி இந்துக்களுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்திய ஒரு நூல் அது. அவருக்கு அந்த நூலுக்கு அவரே ஒரு இது கொடுத்துருக்காரு, டைட்டில் கொடுத்துரு, கலவரம் மூட்டும் உரை அப்படின்னு அதுக்கு டைட்டில் கொடுத்தாரு. அதை படித்தா நிச்சயமாக கலவரம் வரும் அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த கவிதை கூட கலவரத்தை உண்டாக்கலாம். சரி, ஓகே. நான் தலைமை பண்புடைய ஒருவன், மேலாதிக்கத்தை மறுப்பவன், அதிகம் வெறுக்கப்படுபவன், என் செயல்கள் அறிவார்ந்தவை, ஆகையால் அச்சமூட்டுபவை. நான் அதிகம் படித்த ஓர் அந்தியாஜா, குருசாஸ்திர விதிகளை மீறும் தைரியம் கொண்டவர்களின் குறிக்கோள் மீது ஏற்புடையவன் என்பதால் துன்பம் நிறைந்த பாதையில் ஒரு ஒளியாக முன் செல்ல துணிந்தேன். ஆம், அவர்களின் மேடையில் தலைவனாக இருக்க சம்மதித்தேன். தலைவனற்ற கூட்டம் பாதையை தவறவிடும் என்பதால் வழி நடத்த ஒப்புக்கொண்டேன். 2 பகை முகாம்கள் பற்றிய ஒரு கதையை அவர்களிடம் சொன்னேன். ஒரே பந்தலில் அந்த பங்காளிகள் நடத்திய கூட்டங்கள் கால ஓட்டம் முட்டி தூக்கிய போது எப்படி சிதறிப்போயின என்று கூறினேன். ஒரே நேரத்தில் எழுப்பப்பட்ட 2 சுவர்களில் ஒன்று எப்படி தரைமட்டமாக்கப்பட்டது என்பதை எடுத்துரைத்தேன். இந்தியாவில் சமுதாய சீர்திருத்தம் என்பது சொர்க்கத்துக்கு செல்லும் பாதையை போல் கரடு முரடானது என்று தெளிவுபடுத்தினேன். சக மனிதனின் நிழலை, அவனது காலடி தடத்தை, அவனது இருப்பை தீட்டாக பார்ப்பவர்களின் குருதி உறவுகளாகி நீங்கள் சோசியல் கான்ஃபரன்ஸின் சாவுக்கு வாசிக்கப்பட்ட இரங்கல் அறிக்கையை ஒரு முறை வாசித்து விடுங்கள் என்றேன். அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அந்த மௌனத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது தெளிவுக்கும் தெளிவின்மைக்கும் நடுவில் இருப்பவர்களின் தந்திரம். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப விரும்பியதற்காக, உலோக குடங்களை பயன்படுத்தியதற்காக, உணவில் நெய் சேர்த்ததற்காக, உடையில் தங்கச் சரிகை இருந்ததற்காக, ரவிக்கை அணிந்ததற்காக நீங்கள் உதைப்பட்டதுண்டா? ஓட ஓட விரட்டப்பட்டதுண்டா? குடிசையில் வைத்து கொளுத்தப்பட்டதுண்டா? துள்ள துடிக்க கொல்லப்பட்டதுண்டா?
சொந்த மண்ணை விட்டு துரத்தப்பட்டதுண்டா? இந்த கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இல்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இதைத்தான் நாங்கள் சீர்திருத்த விரும்புகிறோம். இங்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் அநேக வார்த்தைகளில் சீர்திருத்தமும் ஒன்று. பெண்களிடம் குடும்ப கௌரவத்தின் வேர் உள்ளது என்பதாக நம்பக்கூடியவர்கள் எல்லாம் சமூக சீர்திருத்தவாதிகளாக இருந்தால் அவர்கள் கட்டமைக்கும் கட்சி தோல்வியைத்தான் தழுவும் என்றேன். என் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை சீர்திருத்தவாதிகளுக்கு கொடுத்தேன். ஏனெனில் அவர்கள் இயல்பில் இந்துக்கள். சமூக சக்திகளின் வலிமையே அரசியல் சாசனத்தின் இருப்பை தீர்மானிக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதை உணர்த்தினேன். முதலைகள் இருக்கின்ற ஆற்றை நீந்தி கடந்திட முடியாது என்பதை அறிவேன். அவர்களிடம் சொன்னேன், காட்டில் எரிகிற தீயை அணைக்காமல் விதைகளை விதைக்காதீர்கள், சாம்பலைத்தான் அறுவடை செய்ய வேண்டி வரும். புரட்சிகளின் வரலாறு மதங்களால் எழுதப்பட்டது. ஐரோப்பியர்களின் அரசியல் விடுதலைக்கும் லூதருக்கும் தொடர்புண்டு. இங்கிலாந்தின் அரசியல் விடுதலையை பியூராடிட்டிசம் தீர்மானித்தது. நபிகள் நாயகம் இல்லாமல் அரேபியர்கள் அரசியல் சக்தி ஆகியிருக்க முடியாது. புத்தரை விலகிவிட்டு மௌரிய அரசை பார்க்க முடியாது. சிவாஜியின் கிரீடம் மத துறவிகளால் சூட்டப்பட்டது. சீக்கியரின் அரசை குருநானக்கின் சொற்கள் வழிநடத்தின. மீண்டும் சொல்கிறேன், புரட்சிகளின் வரலாறு மதங்களால் எழுதப்பட்டது. பக்கிரிகள், சாதுக்கள், மகாத்மாக்கள், மடாதிபதிகள் இவர்களின் காலடிகளில் தரித்திர நிலையில் இருப்பவனும் விழுகிறான், செல்வங்களில் செழித்திருப்பவனும் விழுகிறான். ஒரு நீதிபதியை விடவும், ஒரு அரசனை விடவும், ஒரு தலைவனை விடவும் ஒரு சாமியாருக்கு செல்வாக்கு அதிகம். மனிதர்கள் மீது மதம் நிறுவும் அதிகார கட்டுமானத்துக்கு அவர்களே கற்களை எடுத்துக் கொடுக்கிறார்கள். அந்த கோபுரத்தின் நிழல் படாமல் உலகில் ஒரு மனிதனாலும் வாழ முடிவதில்லை. ஏனெனில் மதத்தின் போதை வேறு எந்த வஸ்துக்களை விடவும் அதிகமானது. பசியோடு இருப்பவனுக்கு வயல்களை கொடுப்பது சரியா, உணவளிப்பது சரியா? ஒரு லட்சிய உருவகத்தை விடவும் நடைமுறை திட்டம் முக்கியமானது என்பது என் கருத்து. வயல்களை கொடுத்து, விதைக்க தானியங்களை கொடுத்து, உழுவதற்கு ஏறும் மாடும் கொடுத்து, அறுவடையை சேர்க்க களம் கொடுத்து, அவனை சமத்துவத்துக்கு கொண்டு வருவதை விடவும் பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போது அவனை பசியாற்றுங்கள். தீண்டாமையை தூண்டும் தவறான எண்ணங்களை மக்களின் மனதிலிருந்து அகற்றும் சக்தி பொருளாதார பலத்துக்கு இல்லை என்பது என் பார்வை. கழுதை புலிகளை வளர்க்கும் ஊரில் ஆடுகளை மேய்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. தலைவிதி தத்துவம் தீமையானது என்பேன். அதை வேதம் போதுபவன் ஏற்றிருக்கிறான் என்பதற்காக சாக்கடை அள்ளுபவனும் ஏற்க வேண்டும் என்பது அறிவீனம். சாதி அமைப்பை தொழில் பிரிவினையின் மறு உருவமாக காணும் மன நோயாளிகளின் உளறல் அது. சொந்த நாட்டின் இராணுவத்துக்கு அருகதையற்ற உடலமைப்பை கொண்டவர்கள் சாதிய அறிவியல் பூர்வமானது என்று வாதிப்பது மூடத்தனம். கட்டுக்கதைகள் அடித்தளமாக கொண்ட சமூகம் உண்மைக்கு முன்பு இப்படித்தான் பல்லிழிக்கும். அற்பத்தனம் குரூரத்தை விட கேவலமானது. மோட்சத்தை அடையும் வழியை விருப்பமில்லாதவர்களுக்கு காட்ட விரும்பிய மத போதகர்கள் குரூரர்கள் என்றால், இருளில் இருப்போரை மேலும் படு பாதாளத்தில் தள்ள நினைக்கும் இந்துக்கள் அற்பர்கள். ஒருபோதும் ஒரு இஸ்லாமியனை இந்துவாக மாற்ற முடியாது. ஒருபோதும் ஒரு கிறித்துவனை இந்துவாக மாற்ற முடியாது. காரணம், மதம் மாறியவர்களுக்கு தங்குவதற்கு அங்கு இடமில்லை. அது ஒரு மூடப்பட்ட கூடாரம். ஓர் இரும்பு கதவை அடைத்து நிற்கிறது சாதி. பரப்புரை மதமாக நீடிக்க முடியாமல் இந்து மதம் தேங்கி போனதற்கு காரணம், நம்பிக்கைகளையும் கோட்பாடுகளையும் புகுத்த முடிந்தவர்களால் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்ய முடியாது என்பதும், மதம் மாறி வருபவர்களுக்கு எந்த சாதியில் இடமளிப்பது என்பதும் தான். தங்களை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கும் கோழைகள் நம்பிக்கை துரோகத்தையே ஆயுதமாக எடுப்பார்கள், அல்லது சூழ்ச்சி செய்வார்கள், அல்லது சரணாகதி அடைவார்கள், அல்லது புறமுதுகிட்டு ஓடி ஒளிவார்கள். கோழைகளுக்கு வேறு போக்கிடமில்லை. ஏனெனில் அவர்களால் சண்டை செய்ய முடியாது. இங்கு பொது ஒழுக்கம் என்று ஒன்று இல்லை. நல்ல இயல்புகளை சாதி ஒழித்து விடுகிறது. இரக்கத்து உரியவர்களை தவிக்க விடுவதும், தகுதியானவர்களை புறக்கணிப்பதும், வருந்துவோரை மேலும் ரணப்படுத்துவதும் மனித இயல்பாக மாறிப்போனது. இங்கு பொதுவானதாக அற உணர்ச்சி இல்லை. அது தன் சொந்த சாதியோடு மட்டுமே நின்று விடுகிறது. சமூக கலப்பில்லாமல் ஜனநாயகம் சாத்தியமா என்றால், கூட்டு வழக்கு முறை இல்லாமல் அது எப்படி சாத்தியமாகும் என்பேன். அப்படி என்றால் இந்தியா ஜனநாயக நாடு இல்லையா என்று யாரேனும் கேட்பீர்கள் என்றால் என்னுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும். குச்சமே இல்லாமல் எப்படி உங்களால் இந்த கேள்வியை கேட்க முடிகிறது? சைத்தானின் இறந்த உடலை அப்படியே விட்டுவிட்டும் ஆயிரம் புழுக்களாக அது மாறிவிட்டது. சடலமாக இருக்கும்போது எரிக்காமல் விட்டுவிட்டு உயிருள்ள புழுக்களாக அவை மாறியதும் எடுத்து வளர்க்க தொடங்கினோம். இப்போது ஆபத்தானவையாகவும் அருவறுப்பானவையாகவும் அவை பெருத்து கொழுத்து நிற்கின்றன.
ஆயிரக்கணக்கான அந்த புழுக்களுக்கு 4 வண்ணங்களை அடித்து விடுவதால் அவை சிறிய கூட்டமாக மாறிவிடுமா என்ன? மனுவின் கத்தியில் குருதிய நேரம் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதற்கு அவர்கள் குற்றவியல் அதிகாரத்தை உருவாக்கினார்கள். அந்த அதிகாரத்தில் கூர்த்தீட்டிய ஆயுதத்தால் நாக்கை அறுத்தார்கள், காதுகளை எரித்தார்கள், கொலை செய்தார்கள். அந்த கத்தியின் தாகம் எப்போது தீரும் என்று உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? அந்த கத்தியை மழுங்கடிக்க உங்களால் முடியுமா நண்பர்களே? அந்த கத்தியை முறித்து போட உங்களிடம் தைரியம் உண்டா நண்பர்களே? நீங்கள் தலை குனிய வேண்டும் என்று இதை நான் கேட்கவில்லை. சமூக மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்களே, ஆகையால் கேட்டேன். இந்தியாவில் ஏன் சமூக புரட்சிகள் நடக்கவில்லை? எனக்குள் இருக்கும் இடைவிடாத கேள்வி இது. ஒடுக்கப்பட்டவர்கள் தங்களது கலப்பையை வாளாக உயர்த்தி ஏன் போர் செய்யவில்லை? தாழ்த்தப்பட்டவர்கள் தமது விடுதலைக்காக ஏன் துப்பாக்கி எடுக்கவில்லை? தங்களை கட்டி வைத்திருக்கும் அடிமை தலையை ஏன் அவர்கள் ஆயுதம் கொண்டு அறுத்தெறியவில்லை? இதுபோல் எண்ணற்ற கேள்விகள் என்னிடம் உண்டு. எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் என்னிடம் உண்டு. தோழர்களே, இந்த கேள்விகளை நீங்கள் சிந்தித்திருக்க மாட்டீர்கள், ஆனால் பதிலை நன்கு அறிவீர்கள். கவிதை தொடரும். நன்றி, மகிழ்ச்சி. இது எந்த புத்தகத்திலேருந்து எழுதுன்னு சொல்ல முடியுமா? அம்பேத்கருடைய எந்த புத்தகத்தை படிச்சுட்டு எதுன்னு சொல்ல முடியும்? ஓகே, ஆமாம், சாதி அழித்தொழித்தல். தொடர் அரச முருகு பாண்டியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தாமதமாகத்தான் இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறேன். ஸ்டாலினுக்கு நன்றி, அருந்தமிழ் யாழினிக்கும் நன்றி. காலையிலிருந்த எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணி நிறைய தகவல்களை திரட்டிய மகள் அருந்தமிழ் யாழினிக்கு நன்றி. வாசிக்கு பாஸ்கர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. படைப்பாளிகளை போராளிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் சகோதரர் ரஞ்சித். படைப்பாளிகளை போராளிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் சினிமாவைத்தான் இயக்கினார்கள், எல்லோரும் சினிமாவைத்தான் இயக்கினார்கள். ரஞ்சித், நீதான் சமூகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறாய், நீதான் சமூகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறாய். நீ உச்சரித்த பிறகுதான் ஜெய்பீம் என்கிற வார்த்தைக்கு உயிர் கிடைத்தது. நீ உச்சரித்த பிறகுதான் ஜெய்பீம் என்கிற வார்த்தைக்கு தமிழில் உயிர் கிடைத்தது. உன் சொற்கள் வெடிமருந்துகள் ரஞ்சித், உன் சொற்கள் வெடிமருந்துகள். அதிகார வர்க்கத்தின் ஆணவ கோட்டையை தகர்க்கிறது, அதிகார வர்க்கத்தின் ஆணவ கோட்டையை தகர்க்கிறது. பண்பாட்டு புரட்சியின் வரலாறு நீ, பண்பாட்டு புரட்சியின் வரலாறு நீ. உன்னை வணங்குகிறேன். நீங்களெல்லாம் வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து வந்துள்ளீர்கள், வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து வந்துள்ளீர்கள். எனக்கென்னவோ எல்லாமே நீலமாகத்தான் தெரிகிறது, எனக்கென்னவோ எல்லாமே நீலமாகத்தான் தெரிகிறது. இந்த அரங்கே நீலமாக காட்சியளிக்கிறது. நீலத்தை எந்த பூணூலாலும் கட்ட முடியாது, நீலத்தை எந்த பூணூலாலும் கட்ட முடியாது. நீலத்திற்கு ஊர் வேறு சேரி வேறு என்று பிரிக்க தெரியாது, நீலத்திற்கு ஊர் வேறு சேரி வேறு என்று பிரிக்க தெரியாது. நீலம் அனைவரையும் அணைத்துக் கொள்கிற நிறம், நீலம் அனைவரையும் அணைத்துக் கொள்கிற நிறம். அது சிவப்பென்றும் கருப்பென்றும் பேதம் பார்ப்பதில்லை, அது சிவப்பென்றும் கருப்பென்றும் பேதம் பார்ப்பதில்லை. நீலம் வானமாக இருக்கிறது, வானம். நீலம் வானமாக இருக்கிறது. வானத்திற்கு கீழே எல்லோரும் சமம்தான், வானத்திற்கு கீழே எல்லோரும் சமம்தான். அறிவை ஒரு தீக்குச்சியை போல் பற்ற வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர். அறிவை ஒரு தீக்குச்சியை போல் பற்ற வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர். அந்த மாமனிதர் தான் நமக்கான மனிதத்தை மீட்டு தந்தார். வெளிச்சம் போல் நம்மை தழுவிக்கொண்டார், காற்றை போல் நம் சுவாச பையை நிரப்பி தந்தார். அறிவை மட்டுமல்ல, அன்பை கூட அவரிடமிருந்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அறிவை மட்டுமல்ல, அன்பை கூட நாம் அவரிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். மானுடத்தை நேசித்த மாமேதை அண்ணல் அம்பேத்கர். மானுடத்தை நேசித்த மாமேதை அண்ணல் அம்பேத்கர். நாம் கொடியவர்கள் கூடாரங்களில் வசிக்கிறோம். அதனால்தான் அவரை கூண்டுக்குள் வைத்திருக்கிறோம். நாம் கொடியவர்கள், நாம் கூடாரங்களில் வசிக்கிறோம். அதனால்தான் அண்ணலின் சிலைகளை கூண்டுக்குள் வைத்திருக்கிறோம். கூண்டுக்குள் அடைத்தாலும் அவர் சிங்கம். கூண்டுக்குள் அடைத்தாலும் அவர் சிங்கம். சிறுநரிகள் என்ன செய்யும்? எல்லா தத்துவங்களையும் பின்தள்ளி உலகிற்கே அவர் ஒளியாக இருக்கிறார். புத்தனின் பாதையில் அவர் போதி சத்துவர். அம்பேத்கர் போல அறிவை விலை பேசாத அரங்கில் இருக்கிற அத்தனை பேரையும் வணங்குகிறேன். அம்பேத்கர் போல அறிவை விலை பேசாத அரங்கில் இருக்கிற அத்தனை பேரையும் வணங்குகிறேன். அதிகாரத்திற்கு எதிராக உண்மையை பேசுவேன். அம்பேத்கர் வழியில் நீதியை பெறுவேன். நாங்கள் விடுதலை சிறகை அசைக்கிற போதெல்லாம் நீங்கள் புதிய புதிய கூண்டுகளோடு வருகிறீர்கள். உங்கள் கண்டுபிடிப்புகளில் மானுடம் தலைகவிழ்கிறது. மனசாட்சியின் கழுத்தை நெரிப்பவர்களால் தான் இப்படி சாட்சியம் சொல்ல முடியும். நாங்களே மலத்தை கரைத்து நாங்களே குடித்தோம் என்று குடித்தவனுக்குத்தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். அறம் ஒரு நாள் கூற்றாகும். ஒரு கருப்பு சட்டை முதியவர் கூறுகிறார், இது அறிவியல் பூர்வமான ஆய்வு என்று. எங்களுக்கும் அறிவியல் தெரியும். மனிதர்களை சாதியாக பார்ப்பது மனநோய் என்று. உங்கள் பகுத்தறிவின் சாய்மானத்தை நாங்கள் இன்னுமா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? மேலவளவு முருகேசன் அவரோட சேர்ந்து 7 பேர். மேலவளவு முருகேசன் தன் தலையை தானே வெட்டி கொண்டார். வேடிக்கை பார்த்தவர்களுக்கு எதற்கு சிறை தண்டனை? எல்லோரும் நன்னடத்தை விதிகளில் விடுதலை செய்யப்பட்டார்கள். நல்லவங்க அப்படின்னு வெளியில் விட்டாங்க. இதுவல்லவோ சமூக நீதி. தாமிரபரணியில் நீச்சல் அடிப்பதற்காகத்தான் நாங்கள் குதித்தோம். வெள்ளம் எங்களை மூழ்கடித்து விட்டது. காவல்துறை நண்பன் அல்லவா? அவர்கள் லத்தியை நீட்டி காப்பாற்றவே முயற்சித்தார்கள். நாங்கள் அதை பிடிக்க தெரியாமல் நீருக்குள் மூழ்கி போனோம். பரமக்குடியில் போலீஸ் துப்பாக்கிகளில் ரவை இருக்கிறதா என்று தேடி பார்த்தோம். அது எங்கள் மீது தவறி பட்டு விட்டது. மாண்டு போனோம். ஒருபோதும் அது அரச பயங்கரவாதம் அல்ல. உங்களுக்கு இல்லாத மண்ணா, உங்களிடம் இல்லாத மலையா, உங்களுக்கு இல்லாத காடா, உங்களுக்கு இல்லாத கடலா? இவ்வளவு இருந்தும் ஏன் எங்கள் பஞ்சமில்லத்தையும் நீங்கள் பறித்துக் கொண்டீர்கள்? இவ்வளவு இருந்தும்
ஏன் எங்கள் பஞ்சம் இல்லத்தையும் நீங்கள் பறித்துக் கொண்டீர்கள்? உங்கள் பிண அறைகளில் கூட பண மூட்டைகள், உங்கள் பிண அறைகளில் கூட பண மூட்டைகள். குடிப்பதற்கு தண்ணீரைத்தான் கேட்டோம், குடிப்பதற்கு தண்ணீரைத்தான் கேட்டோம். நீங்களோ சிறுநீர் கொடுக்கிறீர்கள். ஒரு போராட்டம் இன்றி, ஒரு தடியடி இன்றி, ஒரு துப்பாக்கிச் சூடு இன்றி 8 மணி நேர உழைப்பை சட்டமாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர். ஒரு போராட்டம் இன்றி, ஒரு தடியடி இன்றி, ஒரு துப்பாக்கிச் சூடு இன்றி 8 மணி நேர வேலையை சட்டமாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர். அது ஜெய்பீம் மாடல், அது ஜெய்பீம் மாடல். உங்கள் மாடலில் 12 மணி நேர வேலையை பழகிக்கொள்ள சொல்கிறீர்கள். உங்கள் மாடலில் 12 மணி நேர வேலையை பழகிக்கொள்ள சொல்கிறீர்கள். தலைகள் வெட்டப்பட்டால் என்ன? தலைகள் வெட்டப்பட்டால் என்ன? கிராமங்கள் சூறையாடப்பட்டால் என்ன? தருமபுரியில் 3 கிராமம். தலைகள் வெட்டப்பட்டால் என்ன? கிராமங்கள் சூறையாடப்பட்டால் என்ன? குழந்தைகளே காதலியுங்கள், குழந்தைகளே காதலியுங்கள். அகமண முறையை அழித்தொழியுங்கள், அகமண முறையை அழித்தொழியுங்கள். அம்பேத்கரின் வாரிசுகள் நீங்கள். காதலிக்கிற ஒவ்வொருவரும் அம்பேத்கரின் வாரிசுகள் நீங்கள். எரிமலையாய் வெடிக்கும் கேள்விகள் உங்கள் தூக்கத்தை கலைக்கிறதா? எரிமலையாய் நாங்கள் கேட்கிற கேள்விகள் உங்கள் தூக்கத்தை கலைக்கிறதா? நாங்கள் எங்கள் பங்கைத்தானே கேட்டோம், நாங்கள் எங்கள் பங்கைத்தானே கேட்டோம். எங்கள் நிதியை, எங்கள் இடஒதுக்கீட்டை, எங்கள் உரிமையை, எங்கள் கேள்விகள் அறத்தின் கேள்விகள். தலித்துகளுடைய கேள்விகள் அறத்தின் கேள்விகள். எங்கள் கேள்விகள் அறத்தின் கேள்விகள். அறத்தின் கழுத்தை நெரிக்கிறீர்கள் நீங்கள், அறத்தின் கழுத்தை நெரிக்கிறீர்கள் நீங்கள். பதில் சொல்வதற்கு பதிலாக ஏன் நீங்கள் குறைக்கிறீர்கள்? நாங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கு பதிலாக ஏன் நீங்கள் குறைக்கிறீர்கள்? எங்கள் கேள்விகள் உங்கள் அதிகாரத்தை அசைக்கும், எங்கள் கேள்விகள் உங்கள் அதிகாரத்தை அசைக்கும். இது விடியல் ஆட்சி என்று சொன்னீர்கள். பாலாரும் தேனாரும் ஓடுவதால் சாலையில் நீங்கள் போகிற போது பத்திரமாக செல்லுங்கள். இது விடியல் ஆட்சி. பாலாரும் தேனாரும் ஓடுவதால் சாலையில் நீங்கள் பத்திரமாக நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் வழிக்கு விழுந்து விடுவீர்கள், இல்லாவிட்டால் நீங்கள் வழிக்கு விழுந்து விடுவீர்கள். போராடவோ கூட்டம் கூடவோ கூடாது, போராடவோ கூட்டம் கூடவோ கூடாது. இது அகிம்சையின் தேசம். தினம் தினம் படுகொலை நடக்கலாம், பாலியல் வல்லுறவு நடக்கலாம், ஆணவ கொலை நடக்கலாம். அமைதி காத்திடுங்கள். இது அகிம்சையின் தேசம். ஒரு நாள் தலித் புரட்சி வரும், ஒரு நாள் தலித் புரட்சி வரும். அது சகல அநீதிகளையும் அடித்து நொறுக்கும். நாங்களும் தீர்ப்பு எழுதும் காலம் வரும். அதற்கு வெகு தூரம் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக எழுத்தாளர் தீபிகா நடராஜன் அவர்களை கவிதை வாசிக்க அன்புடன் அழைக்கிறோம். தோழர்களுக்கு வணக்கம். முந்தைய அமர்வில் பாரத் தமிழ் தோழர் பேசும்போது அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. சேலம் போனும்போது அங்கே ஒரு வயசான அம்மா ரொம்ப நேரடியாக அவரை பார்த்து நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது போல் சொன்னார். சேலம் மட்டும் இல்லை, கொங்கு வட்டாரம் முழுக்க 90% மேற்பட்ட வீடுகள் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் பிறந்து அங்கே தான் நான் வளர்ந்துருக்கேன். நம்ம ரொம்ப தீவிரமாக சாதிக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக, அதிகாரத்துக்கு எதிராக, இது மாதிரி நிறைய விரும்பத்தகாத விஷயங்களுக்கு எதிராகலாம் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதையெல்லாம் கடந்து அங்கே அந்த வீடுகளுக்கு எதிராகவும் போராட வேண்டியிருக்கு. அங்கே மாதிரி இருக்க அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, தம்பி எல்லாரும் உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களையெல்லாம் ஃபைட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்து தான் இங்கே ஒரு பெரிய கம்யூனிட்டிக்கு முன்னாடியும் நம்ம ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. இது அங்கே இருக்க எல்லா பெண்களுக்குமே, ஆண்களுக்கும் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்வியலை கவிதையாக எழுதி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுலேருந்து சில கவிதைகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். எங்கு தொடங்கினும் கருப்பு வெள்ளையில் வானத்தையே வரையும் விரல்கள் எனக்கு. திடீரென்று ஒரு நாள்
அதற்கு வண்ணம் பூசும் ஆசை வந்தது. ஊதா கலர் ராமருக்கு பிடிக்கும் என ஆயாவும், சிவப்பு கலர் எடுப்பாய் இருக்கும் என அம்மாவும், பச்சை கலருக்கு குட்டியும், பிங்க் கலருக்கு அக்காவும் சண்டையிட்டு கொண்டார்கள். எல்லார் கைவண்ணத்திலும் வானவிலான அச்சிறு வானம் இன்னும் கருப்பு வெள்ளையாகவே இருக்கிறது என் கண்களில். ஊஞ்சலாடி திரிவதென்பது அக்காவுக்கு பெரும் போதை. ராஜா வீட்டு முற்றம் போல் பலகையில் இல்லாமலும், அதிநவீன வீட்டை போல் கண்ணாடியில் இல்லாமலும் நடுத்தரமான பிரம்பு ஊஞ்சல் ஒன்று அப்பாவால் ஆசிர்வதிக்கப்பட்டது. ஆடுறதை தவிர வேற வேலையே இல்லை என்ற அப்பத்தாவும், வீட்டுக்குள்ள இப்படி ஆடினா தரித்திரம் வரும் என்ற அம்மாவும், ஆடவே கிடைக்காத அண்ணனும் மெதுமெதுவாய் அதை பரனுக்கு நகர்த்தினார்கள். வாக்குப்பட்ட வீட்டிலும் ஊஞ்சல் இல்லாத குறையும் 1000 ரூபா கொடுத்து வாங்கினது என்ற அம்மாவின் பெருமையுமே அறித்திருக்க கூடும் ஆட ஆளற்ற ஊஞ்சலை. அவளுக்கு அழ வேண்டும் போல் இருந்தது. அடுத்த நொடியே காலத்தின் ரயில் பின்னோக்கி ஓடியது. முதல் நிறுத்தத்தில் கதவுகளற்ற கூண்டில் சிறகுகளை மயிரென்று நினைத்த பறவைகளுக்கு உணவூட்டி கொண்டிருந்தாள். அடுத்த நிறுத்தத்தில் சிறையாகிவிட்ட வீட்டில் கேள்வியின் பகல்களுக்கு பயந்தபடி இரவுக்காக காத்து கொண்டிருந்தாள். அடுத்த நிறுத்தத்தில் உலகம் உருண்டை என்று கண்டுபிடித்தவர் எரட்டோனிதாஸ் என்று படித்தபடியே ஜன்னல் சதுரத்தை விரித்து கொண்டிருந்தாள். தினக்குடிக்கும் அடிதடிக்கும் பழகிய தன் பழைய கண்களை பார்க்க விரும்பாது அடுத்தடுத்த நிறுத்தங்களை தவிர்த்து விட்டாள். இப்போது அவளுக்கு சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. அதே பின்னோக்கிய ஓட்டம், அதே பழைய நிறுத்தங்கள். மழைக்குறிகள் தீவிரமாகிவிட்ட வானத்தை உறுதிப்படுத்தியபடி அங்கொரு கோமாளி அரங்குக்கு தயாராகிறான். கடைசியா ஒரே ஒரு கவிதை மட்டும். அப்பத்தாவுக்கோ 7 பிள்ளை பெற்றிருக்க வேண்டிய வயது, அம்மாவுக்கோ திருமணமாகி இருக்க வேண்டிய வயது, அப்பாவுக்கோ 5 இலக்கத்தில் சம்பாதித்திருக்க வேண்டிய வயது, அக்காவுக்கோ தலை நிற்காத குழந்தையை தூக்க தெரிந்திருக்க வேண்டிய வயது. இப்படி அவரவர் விருப்பத்திற்கு வரையறுக்கின்றனர் என் வயதை. நானோ ஒழுகும் மூக்கை மறந்து வலதை போல் இடதுக்கும் மிட்டாய் வாட்ச் கட்ட சொல்லும் வயதிலேயே நின்று கொண்டிருக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக கவிஞர் உதயபாலா அவர்களை கவிதை வாசிக்க அன்புடன் அழைக்கிறோம். சாமானிய இலக்கியத்தோடு பயணப்பட்டவன் தான் நான். என்னையும் என் எழுத்தையும் ஊக்கப்படுத்தி அதை ஆக்கப்படுத்தவும் வாய்ப்பு தந்த புரட்சி இயக்குனர் ப. ரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கும் வாசிபசரனுக்கும் நன்றி. தோழரே என்ற தலைப்பில் கவிதை வாசிக்க. அதோ அந்த உயர்ந்த மலைக்கு அப்பால் ஒரு அழகிய தேசம் உள்ளது தோழர்களே. அதோ அந்த உயர்ந்த மலைகளுக்கு அப்பால் ஒரு அழகிய தேசம் உள்ளது தோழர்களே. உங்கள் பார்வையின் கணத்தை அம்மலையிலே படர்ந்திருக்கும் செழுமை போர்த்திய வனத்தில் செலுத்துங்கள். மெல்ல மேலிட்டு அரூபரூபம் தாங்கிய திரள் மேகங்களை ரசித்தபடி நீலவானத்தில் உங்கள் கவனத்தை கெட்டியாக செலுத்துங்கள். தோழர்களே, உங்கள் பார்வையின் கணத்தை அம்மலையிலே படர்ந்திருக்கும் செழுமை போர்த்திய வனத்தில் செலுத்துங்கள். மெல்ல மேலிட்டு அரூபரூபம் தாங்கிய திரள் மேகங்களை ரசித்தபடி நீலவானத்தில் உங்கள் கவனத்தை கெட்டியாக செலுத்துங்கள். தோழர்களே, அந்த நீலவானம் பிரதிபலிக்கும் நீல வண்ணம் நம் எண்ணத்தை வலுப்படுத்தும். தோழர்களே, அந்த நீலவானம் பிரதிபலிக்கும் நீலவண்ணம் நம் எண்ணத்தை வலுப்படுத்தும். அது நிச்சயமாக நம்மை ஆசுவாசப்படுத்தி ஆற்றல் படுத்தும். வாழ்வின் எல்லையை விரித்து காட்டி சாந்தப்படுத்தும். உலக குடையின் கீழ் உயிர்கள் யாவும் சமம்தான் என்ற கருத்தாக்கத்தை குவிக்கும். உலக குடையின் கீழ் உயிர்கள் யாவும் சமம்தான் என்ற கருத்தாக்கத்தை குவிக்கும். நாம் எல்லாம் இந்த பிரபஞ்ச மாடத்தின் ஒரு இம்மினி என சொல்லாமல் சொல்லும். இப்பேரண்டத்தின் சிறு துளிதான் இவ்வையம் என்ற பகுத்தறிவை போதிக்கும். தோழர்களே, மீண்டும் அந்த மலையடிவாரத்தை பற்றிய தொடருங்கள். அதில் எத்தனை மரம் செடி கொடிகள், பலவிதமான விலங்கு கூட்டங்கள், பல்வண்ண பறவைகள், இன்னும் எத்தனையோ இயற்கையின் இருப்புகளை பார்க்கும் போதே பிரமிக்க வைக்கிறதல்லவா. ஒருவேளை அந்த மழை நாளைக்கு தீவன ஆகிவிட்டால் நான் சொன்ன தேசத்தை காண அவ்வளவு சிரத்தை இருக்காது. ஒருவேளை அந்த மழை நாளைக்கே தீவன ஆகிவிட்டால் நான் சொன்ன தேசத்தை காண அவ்வளவு சிரத்தை இருக்காது. இயற்கை என சொல்லிவிட்டால் அள்ளிக்கொள்ளும்.
நாம முயற்சிப்போம். நம்மின் வலுவை கூட்டி அந்த மலையை தாண்டி அந்த தேசத்தில் நுழைந்திட முயற்சிப்போம். தோழர்களே, நீங்கள் மலையேற தேவையான அத்தனை காப்பு கலன்களையும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அம்மலையை கடக்கும்போது சொல்ல முடியாத இழந்தரும் துன்பங்கள் பல நமக்கு உண்டாக நேரலாம். அதையெல்லாம் சமாளிக்கும் ஏற்பாட்டோடு கிளம்புங்கள் தோழர்களே. அதுக்கு முன்பாக ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் மலையின் இருப்பில் தொலைந்து விடாதீர்கள். மலர்களின் வாசனையில் மயங்கி விடாதீர்கள். மயில்களின் தோகை விரிப்பிலும் குயில்களின் ரீங்காரத்திலும் உங்களை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் நாம் அந்த புதிய தேசத்துக்கு நுழைந்தாக வேண்டும். அது மட்டுமே நம்மின் தலைமுறை ஏக்கம். தோழர்களே, இனி நம்மை திருப்பி அனுப்பும் எந்த ஒரு அதிகாரத்திற்கும் பயந்து விடக்கூடாது. ஏமாற்றும் மந்திர சதிகளுக்கு உடன்பட்டு விடக்கூடாது என்ற சபதத்தோடு ஆயுதம் ஏந்துவோம். உயிர் பிழைத்தால் போதும் என்ற எண்ணத்தை விட்டொழித்து, உயிரே போனாலும் நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை மட்டும் எப்போதும் கைவிட மாட்டோம் என்ற நம்பிக்கையை உரித்தாக்குவோம். எந்த ஒரு தாக்குதலுக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பயந்து போய் தகர்ந்து விட மாட்டோம் என்ற நெஞ்சுரத்தை எப்போதும் தக்க வைத்துக் கொள்வோம். தோழர்களே, அதுதான் நம்மை முன்னோக்கி நகர்த்தும். அப்புதிய தேசம் என்பது ஆசைகள் துயிலும் அந்த புறமல்ல தோழர்களே, அது அறிவுக்குடியின் பூர்வீக தேசம். அங்கே தலை தட்டாத புத்தன்களை காணலாம். சமத்துவம் தலைத்தோங்கி சாதி இல்லாத சமூகத்தை காணலாம். அன்பு விசாலமாக்கி வேற்றுமை இல்லாத மனிதர்களை காணலாம். அங்கு ஊர் சரி என தனித்தனியே இல்லை. அது நம் ஆதி நிலம். அங்கே அறம்தான் எல்லாமும். இப்போது மலையை தாண்டும் உத்வேகம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கக்கூடும் என்று நம்புகிறேன். இருந்தாலும் மறந்து விடாதீர்கள் தோழர்களே, நாம் பெரும் மலையை கடந்தாக வேண்டும். இந்த மலையானது வெறும் மண்ணும் கல்லும் நீரும் மட்டுமல்ல, அது வனப்பு காட்டி பெரும் ஆபத்தை தனக்குள் பதுக்கி வைத்திருக்கும் அபாயம். இந்த மலையானது வெறும் மண்ணும் கல்லும் நீரும் மட்டுமல்ல, அது வனப்பு காட்டி பெரும் ஆபத்தை தனக்குள் பதுக்கி வைத்திருக்கும் அபாயம். அங்கே விடுதலை கிடையாது. மீறினால் அச்சமூட்டும் விலங்குகள் உயிர் தெறிக்க துரத்தக்கூடும். அங்கே விடுதலை கிடையாது. மீறினால் அச்சமூட்டும் விலங்குகள் உயிர் தெறிக்க துரத்தக்கூடும். அங்கே அன்பு கிடையாது. அங்கே உண்மை கிடையாது. காடு எனும் சிறைவாசம்தான் வாழ்நாளில் எச்சமாகி தொடரும். ஒருவேளை நீங்கள் காதலர்கள் என்றால் ஆணவ கொலைகள் செய்யும் விலங்குகள் அங்கே அநேகம். ஒருவேளை நீங்கள் காதலர்கள் என்றால் ஆணவ கொலைகள் செய்யும் விலங்குகள் அங்கே அநேகம். கண்ணெதிரே நீரை கண்டும் தாகத்துக்கு நீர் பருகிட முடியாது. உயிர் பருகிடும் முதலைகள் எந்நேரமும் காத்து கிடக்கும். கண்ணெதிரே நீரை கண்டும் தாகத்திற்கு நீர் பருகிட முடியாது. உயிர் பருகிடும் முதலைகள் எந்நேரமும் அங்கே காத்து கிடக்கும். சரிதான், நீர்ச்சுனை இருக்கிறது என்றால் பாசம் மண்டிய பாறைகள் வலிக்கு விட்டு மண்டையை உடைக்கும். அங்கே தீண்டாமை என்பது தலைவிரித்து ஆடும். எந்த விலங்குகளும் ஒன்றோடு ஒன்று சேராது. ஆனால் தாக்கிக் கொள்ளும், மோதிக்கொள்வதிலும் அம்பிட்டு ஆனந்தம் கொள்ளும். அங்கே தீண்டாமை என்பது தலைவிரித்து ஆடும். எந்த விலங்குகளும் மற்றொன்று விலங்குகளோடு சேராது. ஆனால் தாக்கிக் கொள்வதிலும் மோதிக்கொள்வதிலும் அம்பிட்டு ஆனந்தம் கொள்ளும். அங்கே குடிநீரில் மலம் கலக்கும் புத்தி அனைத்து விலங்குகளுக்குமே உண்டு. எனவே மிகுந்த எச்சரிக்கையோடு தான் நாம் அந்த மலையை கடக்க வேண்டும். தோழர்களே, இப்போது என் கற்பனையை முழுவதுமாக உடைத்தெறியுங்கள். நான் இதுவரை மலை என சொன்னது ஒரு மலை அல்ல, ஒரு மதத்தை. தோழர்களே, இப்போது என் கற்பனையை முழுவதுமாக உடைத்தெறியுங்கள். நான் இதுவரை மலை என சொன்னது ஒரு மலையை அல்ல, ஒரு மதத்தை. நான் இதுவரை துன்பம் தரும் விலங்குகளாக சொன்னது விலங்குகளை அல்ல, சாதி மிருகங்களை. அந்த மலை பற்றிய வியப்புகள் எல்லாம் அம்மதத்தின் ஏமாற்றும் கோர வேடம். அந்த மலை பற்றிய வியப்புகள் எல்லாம் அம்மதத்தின் ஏமாற்றும் கோர வேடம். நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் கைகொள்ள வேண்டிய காப்பு கலங்கள் என்பது பௌத்தமும் அம்பேத்கரியமும். நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் கைகொள்ள வேண்டிய காப்பு கலங்கள் என்பது பௌத்தமும் அம்பேத்கரியமும். தோழர்களே, இனி கற்பனையை மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ள ஒட்டுமொத்த ஒடுக்குமுறைகளையும் ஒட்டுமொத்த அடக்குமுறைகளையும் போட்டு உடையுங்கள். நம் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐயாவின் கருத்தியல் நிச்சயால் உருவான அந்த புதிய தேசத்திற்குள் அறிவார்ந்த மனிதர்களாய் நுழைவோம். மானுட சமத்துவத்தை மீட்போம். வாழ்வின் பொருளை அடைவோம். அனைவருக்குமான மகிழ்ச்சியை பகிர்வதோடு இனி உறக்கச் சொல்வோம். தோழர்களே, ஜெய் பீம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நிறைவாக எழுத்தாளர் தே. தியாகு அவர்களை கவிதை வாசிக்க அன்புடன் அழைக்கிறோம். தலைப்பு வந்து வேங்கை வயலும் நீரோடு பிணைந்த வாழ்வும். நள்ளிரவில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் நீருக்கு தெரியாது.
அதிகாலையில் எல்லோரும் முகம் சுளிக்கப் போவதை. எப்போதும் ஆர்ப்பரித்து கொண்டே குடத்தில் வந்து விழும் நீரில் அன்று மட்டும் மௌனமாய் நிரம்பி வழிந்தன. எல்லா இடங்களிலும் சட்டென்று நீர் ஆக்கிரமிக்க தொடங்கியது. உலை வார்த்து அடுப்பை மூட்டும் மகளுக்கு தெரியாது மஞ்சள் மஞ்சளாய் உலை கொதித்து கொண்டிருப்பதை பற்றி. அழுத குழந்தைக்கு பாலுக்கு பதில் புட்டி பாட்டிலில் நீரை நிரப்பி ஊட்டினோம். அவர்கள் நினைத்தது போலவே எல்லாமே அரங்கேறிக் கொண்டிருந்தன. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அம்மாவை குளிப்பாட்டி இறுதியாய் பாட ஏற்றினோம். இந்நேரம் எரிந்து கொண்டிருக்கும் அம்மாவிற்கு தெரியாது எந்த நெருப்பாலும் அந்த நாற்றத்தை பொசிக்கிவிட முடியாது என்று. செய்வதறியாமல் ஒருவரை ஒருவர் மௌனமாய் வீதியில் கூச்சலிட்டோம். எல்லா வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்டது. எல்லா ஆறுதல் வார்த்தைகளும் புளித்து போய்விட்டது. எல்லா தேடல்களும் முடிவுக்கும் வந்தது. வந்து சேர்ந்த இறுதி தீர்ப்பில் நாங்களே மலத்தை கலந்தோம், நாங்களே அந்த தண்ணீரை குடித்தோம், நாங்களே குற்றவாளிகளாக்கப்பட்டோம். அவர்கள் நினைத்தது போலவே எல்லாமே அரங்கேறிவிட்டது. ஒன்று மட்டும் எப்போது எங்கே நான் தண்ணீரை குடித்தாலும் நான் சந்தேகிக்காமல் ஒரு மிடரை கூட குடிப்பதில்லை. இந்நேரம் இந்த நிமிடம் வரை என்னெல்லாமோ கலந்திருக்குமோ என்று தெரியவில்லை. தலைப்பிடப்படாத ஒரு கவிதை. அந்த தெருவை கடக்கும் போதெல்லாம் எங்கிருந்தோ ஒரு பதற்றம் வந்து என்னை தொற்றிக்கொள்ளும். தலைவிரி கோலமாய் நின்றிருக்கும் இந்த திரௌபதி முன்புதான் என் தாத்தாவின் கால் வெட்டப்பட்டன. முற்றத்தில் கத்தி கொண்டிருக்கும் மாட்டின் கசையடி தழும்புகள் இன்னும் ஆறவே இல்லை. இந்த வயலை கடக்கும் போதெல்லாம் அதன் கதறல் சத்தங்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டே வருகின்றன. பாதி இருளையும் வெளிச்சத்தையும் உமிழும் இந்த தெருவிளக்கில் கட்டி வைத்துதான் அண்ணனின் ஆண்குறி வெட்டி வீசப்பட்டன. மேலத்தெரு திவ்யாவுக்கு அவன் எழுதிய காதல் கடிதங்களை எல்லாம் அவன் அலமாரியில் அப்படியே இருக்கின்றன. மேலத்தெரு திவ்யாவுக்கு அவன் எழுதிய காதல் கடிதங்கள் எல்லாம் அவன் அலமாரியில் அப்படியே இருக்கின்றன. திடீரென்று ஒரு நாள் கடிதங்களுக்கு இறக்கைகள் முளைத்தது. அலமாரியை உடைத்து கொண்டு அவைகள் பறக்கத் தொடங்கின. வானிலிருந்து கீழிறங்கிய பறவைகள் தண்டவாளத்தின் மேல் வந்து அமர்ந்தது. அருகில் இருந்த பறவையை பார்த்து முன்பொரு நாள் இங்குதான் சடலமாய் கிடந்தேன். அந்த ரயிலின் ஒலிகள் எவ்வளவோ எச்சரித்தும் என்னால் எழுந்து போகவே முடியவில்லை. இதை கேட்ட பக்கத்தில் இருந்த பறவை தன் அலகால் கற்குவியலை கொத்தி கொண்டும் இறக்கைகளால் மாறி மாறி தண்டவாளங்களில் அடிக்கவும் தொடங்கியது. இவற்றின் ரகசியங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கும் தண்டவாளத்தின் மீது காதை வைத்து கேட்டு பாருங்கள். எத்தனையோ தலை துண்டிக்கப்பட்ட காதல் கதைகளை கதறிக்கொண்டே அது சொல்லும். நன்றி. வாசை கண்ணனுக்கும் சந்திரமாயவனுக்கும் நன்றி, மகிழ்ச்சி.